நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் எந்த மேட்சுடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு T20 மேட்சுடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தயவுசெய்து வந்து நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சில பிளேயர்ஸு இப்போ டீட்டெயில்ஸு நம்ம நிறையா விஷயங்கள் ஏதாவது ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ட்ரிக்கு வேணும்னா நம்மளுடைய வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீ வெறும் டீமை மட்டும் பார்க்குறீங்கன்னா நம்ம டீம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்களே டீம் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ட்ரீம் 11 அதாவது ட்ரீம் 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் டீம் சொல்லிவிட்டு நிறைய பணம் கட்டி டீம் வாங்குகிறாங்க. மாதத்துக்கு ₹1000, ₹10,000, ₹5,000 இந்த மாதிரி பணம் கட்டி டீம் வாங்கி அந்த டீம் போட்டு அந்த டீம்லேயும் பணம் லாஸ் ஆகிரும், இங்கே கெட்டின பணமும் லாஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் என்னுடைய டீமை மட்டும் பார்த்து போட்டிங்க அப்படின்னா 100% லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டீமை எடுங்க, அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிராண்ட் லீக் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர, அல்லது போட்ட அமௌண்ட்டாக நிற்குமே தவிர, சும்மா வெறும் நான் கொடுக்குற டீமை நான் ஃபைனல் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னுடைய டீமை நானே சேஞ்சஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த விஷயத்தையும் இப்போ அதை பார்த்துக்கணும். ஸோ ஓகே, டுடே நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தலாம். ஸோ நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 பிளேயிங் 11 பொறுத்தவரை சம் சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் அவுட் பார்த்தோம்னா நம்ம ஃபைனலாக தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நிறையா ட்ரிக் அண்ட் டிப்ஸ் நிறையா கொடுக்க போகிறேன். ஸோ எந்த மாதிரியான நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணணும், கீ பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், நீங்கள் எந்த மாதிரியான ரொட்டேஷனில் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி ரெஸ்கி பிளேயர்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ அதே சமயத்தில் எப்படி வேரியஸ் டீம் க்ரியேட் பண்ணணும், எப்படி கேப்டனுக்கு வாய்ஸ் கேப்டன் சாய்ஸை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும், எந்த மாதிரியான கேப்டன் வாய்ஸ் கேப்டன் கொடுக்கணும், ஒரு கேப்டனுக்கு எத்தனை வாய்ஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். கிராண்ட் லீக் வின் பண்ணுவதற்கான ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 1 கோடி வச்சுருக்காங்க. நீங்கள் 1 கோடி வின் பண்ணாட்டாலும் ஒரு 1000, 2000 அந்த மாதிரி வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே நண்பர்களே, தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ 1:40 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/12/2020. வெனி வந்து பார்த்தீங்கன்னா கான்பரா. பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ கான்பரா பிச் ரிப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ விக்கெட்ஸ் விழும், அந்த மாதிரி ரன்ஸும் ஓரளவு சூப்பராக ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான், சம் சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. KL ராகுல், ஜிகர் தவான், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது மனிஷ் பாண்டே, சாம்சன் அல்லது ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, யுவேந்திர ஜஹல், முகமது ஷமி, டி நடராஜன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ இந்த பிளேயிங் 11 வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருப்பார், மேக்ஸிமம் வந்து ஐயராக ட்ரை பண்ணுவாங்க. ஸ்ரேயஸ், ஏன்னா நம்ம இந்தியன் டீமுடைய செலெக்ஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். அவரை ட்ராப் பண்ணிவிட்டு மனிஷ் பாண்டேக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா மனிஷ் பாண்டே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அல்லது சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சப்போஸ் ஜடேஜா எடுத்தாங்கன்னா சாம்சன் உள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய பிளேயிங் 11 எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கக்கூடாது, மனிஷ் பாண்டே உள்ளே வைக்கணும். சாம்சனுக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா உள்ளே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளேயிங் 11 கொண்டு வந்தாங்கன்னா 6th பவுலிங் ஆப்ஷன் இந்தியன் டீம் கிடைக்கும். ஸோ 6th பவுலிங் ஆப்ஷன் இல்லாமல் T20 மேட்ச் ப்ளே பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறது, அது ஒரு ஆஸ்திரேலியன் டீமை வின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கியான விஷயம். ஏன்னா ஏதாவது ஒரு பவுலர் சொதப்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு மாற்று பவுலர் வேணும். ஸோ அந்த மாதிரி பிளேயிங் 11 செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பதெல்லாம் மனிஷ் பாண்டே அல்லது அவங்க 2 பேரில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாம்சன் கொண்டு வராமல் அகைன் ரவீந்திர ஜடேஜாவை T20யில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ டுடே மேட்ச்சில் வந்து டுமாரோ மேட்ச்சில் வந்து ஜடேஜாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் டீமாக இந்தியன் டீம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து T20 மேட்சை வந்து 3 T20 மேட்சையுமே வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் 11 விராட் கோலி செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமுடைய ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ இது ப்ராபபிள் பிளேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சு, RC ஸ்டார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா T20 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. வார்னரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பிளேயர் இவர் தான். ஸோ கண்டிப்பாக அவர் தான் ஓப்பன் பண்ணார். ஸ்மித், ஸ்டைனிஸ், மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கேரி, ஆகர், ஸ்டார்க்கு,
சீன் அபவுட் ஹேசல்வுட், ஆடம் சாம்பா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமுடைய ப்ராபபிள் பிளேயர்னு. இதில் பெரிய சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை எந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம லைன்ஸ் அவுட் பண்ணாடி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்தளவில் வார்னர் இல்லை. ஸோ இந்த வார்னர் இல்லாத ஒரு குறையை பயன்படுத்தி இந்தியன் டீம் 3 T20 லீக்லையும் வின் பண்ணலாம். ஸோ அதை பயன்படுத்தி வின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வின் பண்ணுவதற்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இல்லை. ரோஹித் சர்மாவை இல்லாத ஒரு குறையை பயன்படுத்தி தான் அவங்க டூ டைம்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி வார்னர் இல்லாத குறையை பயன்படுத்தி இந்தியன் டீம்ஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஓகே, பிளேயிங் லெவலில் எந்த மாதிரி பிளேயிங் லெவன் கொண்டு வராங்க, பக்காவாக ஒரு பிளேயிங் லெவன் செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம கொடுத்த இந்த பிளேயிங் லெவன் கொஞ்சம் பெஸ்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம யோசித்தது அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பிக்கர்ஸ் பிளேயர்ஸு. ஹை லெவல் பிக்கு ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா 95% பிக் பண்ணியிருக்காங்க. சுமித் 85% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபின்ச் 85, ஹர்திக் பாண்டியா 82, ஹோலி 76, மேக்ஸ்வெல் 72%, ஹேசல்வுட் 66%, சமி 62%, தவான் 61%, பும்ரா 60%. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்பா வந்து பார்த்தீங்கன்னா 56%. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பிக்கர்ஸ் கேப்டன். அதாவது கேப்டனை வந்து நீங்கள் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம். ஸோ இந்த நீங்கள் கீ பிளேயர்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸுக்குள்ள தான் நீங்கள் கீ பிளேயர்ஸ் எடுக்கிறது அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இவங்களில் கீ பிளேயர்ஸ் நீங்கள் ஒரு 7 or 8 பிளேயர்ஸ் நீங்கள் கீ பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் மீதி உள்ள பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி ப்ளே பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஹை லெவல் பிக்கர்ஸ் கேப்டன் ஹை லெவலில் வந்து ராகுல தான் KL ராகுல 30% பிக் பண்ணிக்கிறாங்க. ஃபின்ச் 16%, சுமித் வந்து பார்த்தீங்கன்னா 14.65%. ஸோ அதுக்கடுத்து கோலி வந்து பார்த்தீங்கன்னா 8.65%. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹை லெவல் பிக்கர்ஸ் கேப்டன். ஸோ இதில் பெஸ்ட்டு எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரை ஃபின்ச்சு அண்டு விராட் கோலி கொஞ்சம் எஃபெக்டிவாக வாய்ப்பு இருக்குது. சுமித்து KL ராகுல் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா சுமித் வந்து ஒன் டே மேட்ச்சு வேறு, T20 மேட்ச்சுங்கிறது வேறு. T20 மேட்ச்சில் அந்த அளவுக்கு பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் KL ராகுல் கொஞ்சம் அவர் வந்து பார்த்திங்கன்னா IPLல ஒரு ஸ்டார்டிங்கில் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூவராக இருந்தார். ஸோ ODI மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ KL ராகுலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபின்ச் அண்ட் விராட் கோலி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஸ்ட் பிக்கர்ஸ் கேப்டன். லீஸ்ட் பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தவான், ஹர்திக் பாண்டியா, மேக்ஸ்வெல். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டைனிஸ் கூட நீங்கள் லிஸ்ட் பிக்கில் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தவான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். எனக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஸோ 3rd ODI மேட்ச்சு கூட சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். பட் பெரிய லெவலில் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் தவானை நீங்கள் ரிஸ்கி பிக்கில் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறது என்னுடைய மற்றபடி ஹர்திக் பாண்டியா, ஸ்டைனிஸ் அதெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பவுலர்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும்னா ஹேசல்வுட், பும்ரா, சமி, ஜகல், சம்பா, நடராஜன் இவங்களெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ அந்த கீ பிளேயர்ஸை வச்சுட்டு நம்ம பிளேயர்ஸ் எப்படி ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதில் நான் கீ பிளேயர்ஸை வந்து நான் உங்களுக்கு யாராவது கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KL ராகுல். இவங்க எல்லாமே ஹை லெவல் பிக் தான். ஃபின்ச்சு, சுமித்து, விராட் கோலி, அது மாதிரி மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா, ஹேசல்வுட், சமி. ஸோ இந்த 8 பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பிக் தான். அப்போ நீங்கள் வந்து லீஸ்ட் பிக்கில் ஒரு 3 பிளேயர்ஸ் தான் நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் பாயிண்ட்டு ட்ரீம் 11 எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். KL ராகுலுக்கு 10 கிரெடிட் பாயிண்ட்டு, அது மாதிரி விராட் கோலிக்கு 10 கிரெடிட் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு 9.5. ஸோ இங்கே வந்து கிரெடிட் பாயிண்ட் அதிகமாக உள்ள பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுமித் அண்டு ஃபின்ச் 9.5. ஸோ ட்ரீம் 11 ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீம் தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸுக்கு அதிகமான கிரெடிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் டீம் வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த பேஸ் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஹை லெவல் பிக் பிளேயர்ஸை மிஸ் பண்ணாமல் எடுக்கிறது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ அது மாதிரி பவுலர்ஸில் லீஸ்ட் பிக்கை நீங்கள் மாற்றி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் நீங்கள் தேவையானாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி எடுத்திங்கன்னா கிராண்ட் லீக் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்ற 3 பிளேயர்ஸ் நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ் பவுலர்ஸில் இருக்காங்க, லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆடம் சாம்பா, சீன் அபவுட், ஸ்டார்க்கு, நடராஜன், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜகல் அண்டு பும்ரா. ஸோ இதில் என்னுடைய பொறுத்தளவு நீங்கள் வந்து ஸ்டார்க்கை பொறுத்தளவில்
நல்ல ஒரு பவுலர் தான். பட்டு ரீசெண்ட் மேட்சஸ் நிறைய மேட்சஸில் வந்து விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டார்க்கை வந்து டார்கெட் பண்ணி ஆடும்போது சம்டைம் அவருக்கு விக்கெட் விழுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பேசிஸ் அடிப்படையில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்க்கை கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஸோ அதனால் நடராஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட், சம்டைம் 2 விக்கெட் எடுக்கலாம் அல்லது 1 விக்கெட் கூட எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணும். சகலை பொறுத்தளவில் T20 மேட்சை பொறுத்தளவில் ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒன் டே மேட்ச்சில் ஓரளவு அடிச்சிட்டாங்க. ஸோ T20 மேட்ச்சில் சம்டைம் ஒரு 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சகல் லீஸ்ட் பிக்கில் தான் இருக்குது, செலக்ட் பண்ணலாம். ஸோ மற்ற பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பும்ராவை பொறுத்தளவில் அடிக்க விடாமல் வீசுவார், விக்கெட் விழுமா அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம். பும்ராவை நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். செகண்ட் பவுலிங் இந்தியன் டீம் செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பும்ராவை செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு கேப்டன் விசி கூட அந்த மாதிரி டைமில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்தியன் டீம் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பும்ரா செலக்ட் பண்ண தேவையில்லைன்னு தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அதை மாதிரி பார்த்துங்க. அதுக்கடுத்து சீனை போட்டு சம்பா இருக்காரு. சம்பா ஒரு டீசெண்டான பவுலர் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணணும்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைனிஸு, ஆகர், வாஷிங்டன் சுந்தர். ஸோ அதே சமயத்தில் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக வருவார்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஜடேஜா இருக்கார். ஸோ அந்த விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜடேஜாவை கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஜடேஜா கொண்டு வரலாம், இல்லை ஆஸ்டன் ஆகரை நீங்கள் கொண்டு வரது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன அதாவது T20 மேட்சை பொறுத்தளவில் ஆஸ்டன் ஆகரை பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு பவுலர். மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து விக்கெட் எடுத்துப்பார். ஸோ அதனால் நீங்கள் ஆஸ்டன் ஆகரை கொண்டு வரதுக்கு பெட்டர். ஸோ ஸ்ட்ரைனிஸை கொண்டு வரனாலும் நீங்கள் பேட்டிங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைனிஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஸ்பின்னர்ஸில் வந்து வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அதே சமயத்தில் ஆஸ்திரேலியன் டீமில் ஓப்பன் பேட்ஸ்மேன் ஷார்ட் இருக்கார். ஸோ அவர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவருடைய விக்கெட்டை வாஷிங்டன் சுந்தர் எடுக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரை எடுத்துக்கலாம். ஸோ அதே சமயத்தில் வாஷிங்டன் சுந்தர் ஒரு சூப்பர்பான ஒரு டீசெண்டான ஒரு 20-25 ரன் அடிக்கக்கூடிய ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் கூட, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வாஷிங்டன் சுந்தர், ஆஸ்டன் ஆகர் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன். ஸோ பேட்ஸ்மேன் ஆப்ஷன் பொறுத்தளவில் டிசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு T20 பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை. பட் ஒரு சில மேட்சஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க கவுண்ட்ரி மேட்சஸில் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இவர் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ ஆனால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு எதிராகவே ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய லெவலில் அவர் ஸ்கோர் பண்ணது கிடையாது. ஒரு பெரிய ஒரு 20-25 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சப்போஸ் நீங்கள் அவர் தேவைப்படுனா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு 25 அடித்தாலும் அவருடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 இந்த மாதிரி வந்துடும். ஸ்ரேயஸ் ஐயர், தவான் பொறுத்தளவில் ஸோ 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் வரிசை பார்க்கும்போது ரொம்ப வெரி புவர். ஸோ என்னை பொறுத்தளவில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மனிஷ் பாண்டே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஸோ அதே சமயத்தில் தவான் பொறுத்தளவு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. கண்டிப்பாக வந்து ஸோ டுமாரோ மேட்ச்சில் சூப்பராக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சனுக்கு பிளேயிங் சான்ஸில் இடம் கொடுப்பாங்களா? ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ கேரி வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஸோ இனிஷியலாக வந்து ஆஸ்திரேலியா விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஒரு 25-30 அந்த மாதிரி ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சாம்சனை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணார்னா 5th பொசிஷனில் இறங்குவார். ஸோ சப்போஸ் அவர் பிளேயிங் லெவலில் வர்றாரான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேக்ஸிமம் சாம்சனை பொறுத்தளவு T20 ஃபார்மேட்டுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சாம்சனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சான்ஸ் கொடுப்பாங்களா பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இவங்கள 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த கீ பிளேயர்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, இந்த கீ பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மீதி உள்ள பிளேயர்ஸில் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் இதில் எடுத்து போட்டு அல்லது சுழற்சி முறையில் ஒரு டீமில் வந்து மாற்றி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்னுடைய டீமு. ஸோ இது நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் KL ராகுல், ஸோ இதில் வந்து விராட் கோலிக்கு நான் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். KL தவான் எடுத்திருக்கேன், ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்கேன், இங்கே சமி அண்டு சகல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு, இங்கே வந்து நெப்போர்ட். ஸோ இங்கே வந்து ஆஸ்டன் ஆகர் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபின்ச்சு, சுமித் பிக் பண்ணி. ஸோ இந்த டீம் ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து விராட் கோலி கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசி வந்து யார் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபின்ச்சு கொடுக்கலாம் அல்லது வந்து சுமித்து கொடுக்கலாம். ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமி கொடுக்கலாம், சகல் கொடுக்கலாம். இந்த மாதிரி விசி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டீமை எடுத்துகிட்டே நீங்கள் வந்து 4 டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய டீமு. ஸோ இது ஓகேனா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இன்னொரு விஷயம், ஸோ நம்ம வந்து நிறையா நண்பர்கள் வந்து லீஸ்ட் பிக் பிளேயர்ஸுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா
கிராண்ட் லீக் வின் பண்ண ஒரு டீமு. ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு சுமித் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 பிளேயர்ஸ் தான் எடுத்துக்காங்க. 3 பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. 3 பிளேயர்ஸ் தான் லீஸ்ட் பிக்கு. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பிக் தான். 3 பிளேயர்ஸ் எடுத்து கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்காங்க ஒன் டே மேட்ச்சு. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடிஐ மேட்ச்சு. 1 2 3 4 5 இந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம் லீஸ்ட் பிக்கு. 1 2 3 4 மொத்தம் 7 பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் நம்ம கிராண்ட் லீக் ப்ளே பண்ணோம் அப்படின்னா 3 பிளேயர்ஸ்லேருந்து 7 பிளேயர்ஸ் வரை நீங்கள் லீஸ்ட் பிக்கில் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாருங்க, இது அந்த மாடல் நீங்கள் என்ன லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் 7 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு 3 பிளேயர்ஸ் லீஸ்ட் பிக் பிளேயர்ஸை போட்டு நான் உங்களுக்கு டீம் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டீமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த டீமுக்கு வந்து 4 பிளேயர்ஸ், அடுத்த டீம் 5 பிளேயர்ஸ், அடுத்த டீம் 6, அடுத்து 7 இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா லீஸ்ட் பிக் பிளேயரை கூட்டி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரே ஃபார்மெட்டில் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் சேமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கிராண்ட் லீக் டீம் எடுத்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் வின் பண்ணுவதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே, நிறைய டீம்லாம் போடக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா. ஸோ அதாவது சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சு. இதில் வந்து பேரிஸ்டோ வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ இவரை கேப்டனாக சூஸ் பண்ணி இதில் எத்தனை பேர் வந்து லீஸ்ட் பிக்கில் சூஸ் பண்ணி காமிப்பாருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராண்ட் லீக் அடிக்கணும் அப்படின்னா 3 பிளேயர்ஸ்லேருந்து 7 பிளேயர்ஸ் வரை நீங்கள் லீஸ்ட் பிக் பிளேயர்ஸை பிக் பண்ணணும். ஸோ அது எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டனே நீங்கள் கேப்டனை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு விசியை மாற்றி கொடுங்க. இப்போ அப்படியே பிளேயர்ஸையும் மாற்றி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓடிஐ மேட்ச், அதாவது தேர்ட் ஓடிஐ மேட்ச். இதில் எத்தனை கிராண்ட் இது லீஸ்ட் பிக்ஸ் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ எத்தனை பிளேயர்ஸை வந்து லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 3 to 5 7 பிளேயர்ஸ் வரை எடுப்பாங்க. எல்லா டீம் நான் நிறைய டீம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 பிளேயர்ஸாவது லீஸ்ட் பிக் பிளேயர்ஸை போடுங்க அப்படின்னு நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த டீம் நான் வந்து இப்போ டீம் ஃபார்மேட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட். ஸோ இது வந்து நான் டீம் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் ஃபார்மேட் இது வந்து இந்தியன் டீமுக்கு ஃபேவரான, அதாவது 7:4 ரேஷியோ. ஸோ இந்தியன் டீமுக்கு ஃபேவரான ஒரு டீமு. ஸோ இதில் நீங்கள் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி. ஸோ நீங்கள் விராட் கோலி, தவான். ஸோ என்னை கேட்டிங்க அப்படின்னா விராட் கோலி, தவான் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல். ஸோ இவங்க 3 பேருக்குள்ள கேப்டனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விசி வந்து மாற்றி கொடுக்கலாம். ஸோ மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து நான் ஃபின்ச் எடுக்கல, சுமித் எடுத்திருக்கேன், சுமித்துக்கு நீங்கள் விசி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணால் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ நான் டீம் ஃபார்மேட் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேஸ் நான் லீஸ்ட் பிக் பிளேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சகல் லீஸ்ட் பிக்கு 1. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைனிஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பிளேஸ் தான் லீஸ்ட் பிக் எடுத்திருக்கேன். மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜான பிக் தான். ஸோ எல்லாமே ஹை லெவல் பிக் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக் பிளேஸ் நான் எத்தனை பேர் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தம் 5 பிளேயர்ஸ் வர லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டீம் ஃபார்மேட் பாருங்கள். ஸோ இதில் நான் லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 2 3 இது கிடையாது 3. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாருமே ஹை லெவல் பிக் தான். ஒன்லி 3 பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்கேன் அப்படின்ற வச்சு பாருங்கள். 1 2 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு 3 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சகல் 5 பிளேயர்ஸ் வரை லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, இதுவரை இப்போ பார்த்தது எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது இந்தியன் டீமுக்கு ஃபேவரான ஒரு டீமு. ஸோ இதில் லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் எத்தனை பேர் படி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 பிளேயர்ஸ் வரை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீமை லீஸ்ட் பிக் பிளேயர்ஸை நீங்கள் அந்த மாதிரி அதிகப்படுத்தி எடுக்கலாம். ஸோ இது வந்து பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 பிளேயர்ஸ் வரை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி லீஸ்ட் பிக் இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் நீங்கள் டீம் பிக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இதுவரை பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியன் டீமுக்கு ஃபேவராக நான் செலக்ட் பண்ண டீமு. ஸோ நெக்ஸ்ட் அதாவது 7:4 ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியன் டீமில் 4ம் ஆஸ்திரேலியன் டீமில் 7 பிளேயர்ஸ். அதாவது ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஃபேவரான டீம். ஸோ ஆஸ்திரேலியன் டீமில் ஃபேவராக நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறதுனா நீங்கள் ஃபின்ச்சு கொடுக்கலாம், ஸ்மித்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்கள் பவுலர்ஸில் ஸ்டார்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதை பார்த்துங்க. ஏன்னா இன்றைக்கி லீஸ்ட் பிக்காக இருக்கார். ஸோ மேக்ஸிமம் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்களில் கேப்டன் சாய்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விசி வேணால் மாற்றி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். மாற்றி விசி வேணால் மாற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்களெல்லாம் மாற்றி விசியை மாற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஃபேவராக எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்க 2 பேரில் கேப்டனாக சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் மாற்றி விசி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபார்மேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நான் லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 1 2 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ். 3 பிளேயர்ஸ் தான் இருக்குது. ஸோ ட்ரிபிள் எல்லாருமே ஹை லெவல் பிக் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் ஓரளவு நான் 3க்கு மேலே தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லீஸ்ட் பிக் பிளேயர்ஸை இதில் லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் யாரான்னு பாருங்கள். 1 2 3 4 5 பிளேயர்ஸோடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் டுமாரோ மேட்ச்சில் வந்து லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் அல்லது 6 பிளேயர்ஸ் வரை எடுக்கலாம். 7 பிளேயர்ஸ் வரை எடுக்கிறதுங்க ரொம்ப ரிஸ்கி T20 மேட்ச்சில். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ ஆனால் மேக்ஸிமம் 3 to 5 பிளேயர்ஸோட நீங்கள் வந்து லீஸ்ட் பிக் பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன இந்த வேரியஸ் ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதே சமயத்தில் பவுலர்ஸை பொறுத்தளவில் நம்ம ஸ்டார்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்க்கு வந்து எப்போ வேணாலும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு பவுலர். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச்சு ப்ளே பண்ணலை, ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஸோ நீவா ஓரளவு சூப்பர்பாக சம்டைம் பவுலிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை பொறுத்தளவில் ஆஸ்டன் ஆகர் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பவுலர். ஆஸ்டன் ஆகரை பொறுத்தளவில் ஒரு ஃபென்டாஸ்டிக் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவில் சம்டைம் நீங்கள் வந்து ஆஸ்டன் ஆகர் சாம்பா 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி டீம் செட் பண்ணோம் அப்படின்னா கிராண்ட் லீக் அடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை வந்து அதிக அளவில் சூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா KL ராகுலை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் ஒரு ஓப்பன் பேட்ஸ்மேன். ஸோ என்னை பொறுத்தளவில் அவரை கேப்டனாக நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் விசியை வேணால் ட்ரை பண்ணுங்கள். கேப்டனாக ட்ரை பண்ணுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி. என்னை பொறுத்தவரை ரிஸ்கியாக நான் சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவர் வந்து இனிஷியலாக அதை ஓப்பன் பண்ணுறாரு பேட்டிங்கில் அவருடைய விக்கெட் எடுப்பதற்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. KL ராகுலை விட்டு அதிகமான ரன் அடிச்சிருவார் அப்படின்னு. அதே சமயத்தில் இந்தியன் டீமுடைய டீம் பிளானிங் வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஆஸ்திரேலியன் டீமுடைய பிளானிங்கை உடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக் அவங்களுடைய பிளானிங் எல்லாம் பாதி க்ளோஸ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளேயிங் லெவனை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி 6th பவுலிங் ஆப்ஷனை வச்சாங்க அப்படின்னா இந்தியன் டீம் வின் பண்ணுறதை ஒருபோதும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. டேவிட் வார்னர் வேறு இல்லை. கண்டிப்பாக இந்தியன் டீம் வின் பண்ணுவதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் கான்பரா பிச்சை பொறுத்தளவில் ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ண டீம் தான் இதுவரை அதிகமாக மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணி மேட்சஸ் வின் பண்ணதே இல்லை. ஏதோ ஒரு சில மேட்சஸ் வின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேர் தான். மேக்ஸிமம் கான்பரா பிச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிச் ரிப்போர்ட்டோட வெரி குரூசியல். பிச் ரிப்போர்ட் பார்த்துங்க. பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கேற்றவர் உங்கள் டீமை செட் பண்ணுங்கள். இந்தியன் டீம் வின் பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியன் டீம் வின் பண்ணுறாங்க அப்படி இந்தியன் டீம் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். பட் நம்ம ட்ரீம் லெவலில் வின் பண்ணணும் அப்படின்னா பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு எந்த டீம் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்றவர் நம்ம ப்ளே பண்ணால் தான் கண்டிப்பாக ட்ரீம் லெவலில் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்து ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.